ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்வமிச கொடுவ பார்வை. நான் விஜயலட்சுமி துளசி பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நான் என்னோட கிச்சனில் செய்து காட்ட போகிறேன். அது என்னன்னா பெரண்டையில் தொகையெல்லாம் சொல்லலாம், இல்லை சட்னின்னு சொல்லலாம். இந்த பெரண்டைன்றது அதுக்கு வஜ்ரவல்லினும் பேர் இருக்குது. அது என்னன்னா நம்மளோட போன் ஹெல்த்தை அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆக்குமா, போன்ஸை ஸ்ட்ராங்காக ஆக்குமா. ஸோ அதை எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு இந்த முட்டி வலி, ஆங்கிள் வலி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அது எதனாலனா போன்ஸ் வீக்காக இருக்கிறதுனால தான். எப்படி நம்ம இந்த வஜ்ரம் எப்படி மரத்தெல்லாம் நல்லா டைட்டாக பிடிக்குதோ அந்த மாதிரி இந்த கீரையில் இந்த இதில் க்ரீப்பரில் செய்கிற சட்னி நம்ம போன்ஸை ஸ்ட்ராங்காக ஆக்கி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுன்றாங்க. இந்த ஆர்த்ரைட்டிஸ் பெயின் இருக்கவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம். அதை செய்யறது ரொம்ப கொஞ்சம் டீடியஸான ஜாப். அது எப்படின்னா அதை எப்படி க்ளீன் பண்ணணுன்றதை காட்டுறேன். நான் எங்கள் வீட்டு டெரஸ் கார்டன்லேயே வச்சிருக்கேன் நான் அந்த செடியை. ஸோ அதனால அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துன்னு வந்துட்டு டெண்டராக இருக்கிறதுல எடுத்துக்கணும். நம்ம அந்த செடி அப்படியே கிளைக்கிளையாக போகும். உங்களுக்கு க்ரீப்பர் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். அதுலேருந்து ஒரு ஜான் அளவுக்கு அந்த செடி வளரும் போதே நம்ம எடுத்து செய்தோம்னா டெண்டராக இருக்கும். ரொம்ப முத்திடுச்சுன்னா அதில் நார் நிறையா இருக்கும், கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுலாம் கஷ்டம். அதனால நான் உங்களுக்கு அதை எப்படி செய்யறதுன்றதை காட்டுறேன். நான் அந்த க்ரீப்பரும் எடுத்துன்னு வந்திருக்கேன். அதை எப்படி க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எப்படி செய்யறதுன்றதும் காட்டுறேன். ரொம்ப ஈஸி தான் செய்யறது. ஃபர்ஸ்ட் டே சாப்பிட்டோம்னா நம்ம செய்த உடனே அப்படியே ராவா செய்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி த்ரோட்ல எல்லாம் பிரிக்கிங் பெயின் இருக்கும். அது சுருக்கு சுருக்குன்னு குத்தும். அதே என்ன பண்ணுவாங்க, சில பேர் அதை செய்து வச்சுட்டு 2-3 நாளைக்கு அப்புறமா சாப்பிடுவாங்க. அப்போ அந்த பிரிக்கிங் பெயின் எல்லாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அந்த மாதிரி இல்லாம இப்படி அதை ப்ராசஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டேவே நம்ம சாப்பிடலாம். எப்படின்னா இட்லி, தோசை, பொங்கல் அதுக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிடலாம் சட்னி மாதிரி. இல்லைன்னா அதை கொஞ்சம் சூடு சாதத்துல நம்ம நெய் கொஞ்சம் போட்டுட்டு இதை பிசைஞ்சு சாப்பிடணும். தொகையில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு காம்பினேஷன் இருந்தாலே போதும் அதுக்கு. ஸோ அதை எப்படி செய்யறதுன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த பெரண்டை செடின்னு சொல்கிறது. ஸோ இப்படி தான் இருக்கும். இது அப்படியே இந்த ஜாயிண்ட்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த ஜாயிண்ட்டில் ரூட் இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த ஜாயிண்ட்டில் ஒரு ரூட் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை நம்ம ஏதாவது மண்ணில் கொஞ்சம் புதைச்சி வச்சோன்னா இந்த இடத்துல இருந்தெல்லாம் ஒரு செடி அப்படியே போயிட்டு இது அப்படியே கிளைக்கிளையாக போயிடும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பில்டிங்லேயோ இல்லை பர்கோல அந்த மாதிரிலாம் ஏற்றி விட்டோம்னா இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக வந்துடும் இந்த மாதிரி. ஸோ இது முதல்ல ஜான் வரும்போது நம்ம எடுத்துட்டு செய்தோம்னா கொஞ்சம் டெண்டராக இருக்கும். இது எப்படி படர்ந்து போயிருக்கு பாருங்க. ஸோ இதை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் அதை எடுத்துன்னு வந்தேன். இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு ஜாயிண்ட் இப்படி உடச்சிக்கோங்க. இந்த கிட்ட இப்படி உடச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. நான் அதனால கத்தியில் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கத்தியில் கட் பண்ணி இப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த ஜாயிண்ட்டில் கட் பண்ணிவிட்டு இப்படி மொல்லமாக உருவினீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நார் வருது பாருங்க. ஸோ இதை நம்ம எடுத்துடணும். அதே மாதிரி இந்த 4 செப்பரேட்டர் மாதிரி இருக்கும் இதில். ஸோ இதை ஒவ்வொரு இடத்துலையும் இந்த நாரை இப்படி உரிச்சு இந்த மாதிரி உரிச்சு, ஏன்னா இது கொஞ்சம் வதக்கும் போதும் நம்மளுக்கு ரொம்ப நார் பல்லுலலாம் மாட்டோம். அதனால இந்த மாதிரி நாரை எடுத்துட்டு இந்த கணுக்கு நீங்கள் உடச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் கிடச்சிரும். பாருங்க, இந்த மாதிரி எல்லா சைடில் வர நாரும் எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு நானும் ஸோ இந்த நார் எல்லாத்தையும் எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு துண்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த துண்டை தான் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்லேருந்தும் நம்ம எடுக்கணும். இது கொஞ்சம் முத்தலாக ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜான் இருக்கும்போது துளிர் வருது இல்லையா, அந்த துளிர்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டெண்டராக கிடைக்கும். இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டம் இருக்காது. அது இல்லாமல் இந்த இது பண்ணும்போது நம்மளுக்கு சில நேரத்தில் கையிலையும் நம்ம நகத்துலலாம் கிள்ளணும்னா நம்மளுக்கு குத்தம் ஒரு மாதிரி சுறுசுறுன்னு எரியும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கையில் ஆயில் தடவிக்கோங்க. நான் எனக்கு அந்த மாதிரி ஆறுதில்லை, அதனால நான் அப்படியே எடுக்கிறேன். நான் இதுதான் அந்த பெரண்டை கொடி மொத்தமாக எடுத்தது. இப்போ இதுல இருந்து நான் எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸும் பாருங்க, எல்லா சைட்லயும் அந்த மாதிரி அந்த நாரை உரிச்சிருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி டெண்டரா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இதுல எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறதுக்காக எல்லாத்துக்கும் அந்த நாரை எடுத்துட்டு வச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இது இதோட என்னென்னலாம் சேர்த்தா நம்மளுக்கு அந்த தொகையில் ரெடி ஆகும்ன்றதை உங்களுக்கு நான் என்னோட கிச்சன்ல காட்டுறேன். வாங்க போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பெரண்டையை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பெரண்டை தொகையில் அரைக்கிறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும்ன்றது நான் உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு காட்டிட்டு நெக்ஸ்ட் இப்போ எப்படி செய்யறதுன்றத ப்ரொசீஜர் செய்யறேன். மொத்தமாக பார்த்தோன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா அரைச்சு நீங்க 2-3 நாளைக்கு கூட வச்சுக்கலாம், இல்லை ஒரு வாரம் கூட நம்ம வீட்டில் வச்சு சாப்பிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க, இந்த பெரண்டை சட்னி செய்யறதுக்கு இந்த பெரண்டை கிளீன் பண்ணது எல்லாத்தையும் இந்த மாதிரி நார் எடுத்துட்டு சுத்தமாக தண்ணி போட்டு கழுவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பீசஸ் வச்சிருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக கறி லீவ்ஸ் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 4, உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு, இது உளுத்தம் பருப்பு, நெக்ஸ்ட் பெருங்காயம் தூள். ஸோ இவ்வளோதான் நம்மளுக்கு வேணும். இதோட கொஞ்சம் புளி வேணும். நான் புளி வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதனால இப்போ புளியும் இதில் வச்சுக்கிறேன் நான். இப்போ புளி நான் புளி பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த புளி பேஸ்ட்டும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இது நல்லா இருக்கும், டேஸ்ட் ஆட் பண்ணும், இதுக்கு நம்மளுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா. ஸோ இந்த மாதிரி புளி பேஸ்ட்டும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மண்ணுங்கன்னெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும்.
ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் இதுக்கு வந்து நம்ம செய்யறதுக்கு கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கடாய் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன், நான் கடாய் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம எண்ணெய் சில நேரத்தில் இதை வந்து எடுத்து வச்சு சாப்பிடுவோம், அதனால அந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு வதக்கிட்டு செய்தோம்னா கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் பிரண்டையை போடணும். இந்த மாதிரி எண்ணெயை வச்சுக்கோங்க. எண்ணெயில் போட்டு இந்த பிரண்டையை வந்து ஃப்ரை பண்ணணும். இந்த ஃப்ரை பண்ணுறது பிரண்டையை வந்து எதுக்குன்னா நம்மளுக்கு அந்த தொண்டையில் புடுங்கன்னு சொன்னேன் இல்லையா, ப்ரிக்கிங் இது இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணணும். இந்த ஃப்ரை பண்ணும் போது என்ன பண்ணுங்க, இதில் வந்து நல்லா இது வந்து குச்சி மாதிரி ப்ரௌன் கலரில் மாறணும். அது அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த காரம் இல்லாம இருக்கும். இமீடியட்டா நம்ம சாப்பிடணும்னா இந்த மாதிரி பிரண்டையை வந்து எண்ணெயில போட்டு வதக்கணும். இது எண்ணெயில போட்டு வதக்கும் போதே இதோட கொஞ்சம் உப்பு வந்து இந்த சட்னிக்கு வேண்டிய உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு வந்து இதுலயே போட்டுடலாம். நம்ம இந்த உப்பு எண்ணெயிலேயே போட்டுட்டோம்னா இந்த பிரண்டையோட போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா ஃப்ரை ஆயிடும். இப்போ வந்து இதை வந்து ஒரு 5 minutes ஃப்ரை பண்ணணும். உங்களுக்கு 5 minutes ஃப்ரை பண்ணிட்டு எப்படி கலர் சேஞ்ச் ஆகுதுன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டையை வந்து இது பாருங்க எப்படி நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன்ட்டு. இந்த மாதிரி ப்ரௌன் கலராக ஆகணும், அப்போதான் நம்மளுக்கு அந்த காரல் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை ஆகும்போது இந்த எண்ணெயை வந்து அப்படியே இருக்கட்டும், இந்த ஃப்ரை பண்ண எண்ணெயை அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா எல்லாம் போட போகிறோம். ரெகுலர் சட்னிக்கு என்ன போடுமோ அதெல்லாம் இது உளுத்தம்பருப்பு போட்டுட்டேன், காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பெருங்காயத்தூளும் போட்டுருங்க. இதை போட்டுட்டு இதோட வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, அப்புறம் இந்த புளி பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடுங்க. ஸோ இப்போ போட்டுட்டு இதையும் வந்து கொஞ்ச நேரம் நல்லா கலக்கி விடுங்க. ஸோ இப்போ என்னன்னா இந்த மிளகாலாம் ஃப்ரை ஆகணும். இதெல்லாம் போடும் போது நம்மளுக்கு அந்த சட்னியோட ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு எல்லாமும் செவந்துடுச்சு பாருங்க, இதுதான் போதும். இப்போ வந்து காஞ்ச மிளகாவும் ஃப்ரை ஆயிடுச்சு, அந்த ரா ஸ்மெல் இருக்காது. கருவேப்பிலை நம்ம போடுறோம், இதுவும் வந்து அந்த பிரண்டைய சட்னிக்கு இந்த கருவேப்பிலையும் வந்து ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ இவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூல் ஆனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிடுங்க. ஸோ அவ்வளோதான், சட்னி வந்து ரெடி ஆகிடும். நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து சட்னியில் அரைச்சிட்டு சட்னி எந்த டெக்ஸ்சரில் இருக்குதுன்றதை காட்டுறேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிரண்டை தொகையில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து அந்த டீப் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதனால இந்த மாதிரி ப்ரௌனாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த பிரண்டை தொகையில் வந்து எதர் நம்ம வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதோ, இல்லை பிரெட்டை வந்து கீயோ இல்லை பட்டரோ போட்டு டோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே இதை ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டா கூட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நான் இதெல்லாம் ட்ரை பண்ணதுனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரைஸில் எப்படி போட்டு சாப்பிடணும்னா, ரைஸை வந்து நல்லா உதிரியாக நம்ம புளியோதரை அந்த மாதிரிலாம் செய்கிறோம்ல, அந்த மாதிரி உதிரியாக ரைஸ் செய்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இதை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு சாப்பிட்டு பாருங்க. இது வந்து நம்மளோட போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் சாப்பிடலாம். இதை முடியாதவங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுங்க. அதுவும் முடியலன்னா மந்த்லி ஒன்ஸ் சாப்பிடுங்க. ஸோ எப்பெல்லாம் நீங்கள் சாப்பிடா, இப்போ நம்ம மூட்டு வலி வந்ததுக்கு அப்புறம் தான் இதை சாப்பிடணுன்றது இல்லை, வரத்துக்கு முன்னாடியே கூட சாப்பிட்டோம்னா நம்ம போன்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த மூட்டு வலி வராமல் இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு இருக்கு மூட்டு வலின்றது. அட்லீஸ்ட் நம்ம வந்து அதை வந்து ட்ரை பண்ணி நம்மளுக்கு அந்த போன் மேரோ இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த சீரம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி போனை வந்து ஸ்ட்ராங் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்க. and hope you will like this video and support and don't forget to subscribe my channel. Bye.